கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேப்ப மரத்தை பற்றி பார்க்கலாம். நான் வந்து எங்கள் அக்காவோட வீட்டுக்கு போயிருந்தேன். எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேப்ப மரமாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மாதிரி கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருந்துச்சு. சரி, இந்த வேப்ப மரத்தில் என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே யூஸ் தான் போல். இதில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் செய்கிறாங்க, நீம் சோப்பு, நீம் ஃபேஸ் வாஷு, நீம் பொடி அப்படின்னு ஆன்லைன்லேயே வந்து நீம் வச்சு நிறையா ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது ஃப்ரீயாக கிடைக்கும் போதே நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி நானும் ஒரு வாது வெட்டி அதுலேருந்து சின்ன சின்ன குச்செல்லாம் கட் பண்ணி எடுத்து பல் விளக்கறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் இருக்க இலையும் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அந்த பொடி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளோட தலையில் அப்ளை பண்ணி விட்டால் நிறைய பெயின் தொந்தரவு இல்லை பொடுகு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லாவே க்யூர் ஆகி வரும். அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாமே அந்த காய் வந்து கிரேப்ஸ்ன்னு சொல்லி பறித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் நான் வாங்கி வச்சுட்டேன். அதை வந்து ஒரு கிலோ கணக்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க. நீம் ஆயில் செய்கிறக்கு. நீம் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால வந்து இதை கிலோ கணக்கில் வந்து நம்மக்கிட்ட எடுத்துக்குவாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பங்குச்சி கிடைக்கிறதே ரேர் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு 10 குச்சி 12 குச்சியை வந்து ரூ. 100 150 செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து வேப்ப குச்சி வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணி விடுறோம். இல்லை உங்களுக்கு நீம் பொடி வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்களே வந்து இந்த இலையை பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு உங்களுக்கு பொடி பண்ணி கொரியர் சென்ட் பண்ணி விடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.